அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம திரைவிமர்சனத்துல பார்க்கக்கூடிய படம் நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மாண்புமிகு தமிழகர் முதல்வர் நடிப்பில் வெளியான ஜனநாயகன் படம் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தோம். திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ ஆம் கமிங். ஜனநாயகன், அதாவது ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்து வந்தா ஜனநாயகன் வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுனால தான் அந்த டைட்டில் நாங்கள் வச்சோம் அப்படின்ட்டு வினோத் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாரு. அப்புறம் என்னுடைய ஒவ்வொரு படத்துலையும் ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். இப்போ நீர்கொண்ட பார்வை இதில் ஒன்று, வலிமை படத்தில் வந்து ட்ரக் பற்றி ஒரு விஷயம், துணிவு படத்தில் வந்து பேங்க்ல வந்து என்னென்ன பேங்க் மூலமாக சில கார்பரேட் எல்லாம் என்னென்னலாம் பண்ணுறாங்க, மக்களுடைய பணத்தை எப்படி சுரண்டடிக்கிறாங்கன்னு ஒரு மெசேஜ், இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒரு மெசேஜ் சொல்லிகிட்டே இருப்பார். தீரனில் ஒரு மெசேஜ் இருக்கும், சதுரங்க வேட்டையில் நிறைய மெசேஜ் இருக்கும். அந்த மாதிரி வினோத்தோட படங்கள் அந்த இது இருந்துச்சு. இந்த ஜனநாயகன் என்ன இருந்துச்சு அப்படின்னா, டர்ட்டி பாலிட்டிக்ஸ், அதாவது அசிங்கமான அரசியல்வாதிகள் வந்து மக்களுடைய மனதில் பயத்தை விதைத்து அதன் மூலமாக தங்களுடைய லாபத்தையும் இதையும் அறுவடை செய்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு வந்து கதையா பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு விமர்சனம் பண்றதுல இருக்க பிரச்சனை என்னன்னா, படம் பார்க்காத ஆட்களே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் படம் பார்த்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் விஜய் ஃபேன்ஸும் சரி, நம்ம மற்ற மக்களும் சரி, இந்த படத்தை வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி கொண்டாடுறாங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தேட்டர்லாம் ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சு ஒரு மாதிரி டிஜே வச்சு கலக்குறாங்க. காசி டாக்கீஸ்ல அப்படிதான் எல்லா இடத்துலயும் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு இப்படி இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு லீக்கான படத்துக்கே இந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்கும் போது நம்ம விஜய் அவர்களுடைய அந்த பவரை வந்து புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ அவர் பவர்ல வேற இருக்காரு. இந்த படத்துடைய கதையை பத்தி ரொம்ப நிறைய பேர் தெரிஞ்சிருக்குங்கனால ரொம்ப நார்மலா வந்து சொல்லிடுறேன். மமிதா ஒரு ரிட்டையர்டான, அதாவது சஸ்பெண்ட் ஆன ஒரு போலீஸ் அதிகாரி விஜய், அவர் ஜெயில இருந்து வெளியில வர்றாரு. வெளியில வந்து கௌதம் மேனன் பொண்ணான நம்ம மமிதா பைஜுவை ஒரு கட்டத்துல பொண்ணா எடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் வருது. மமிதா பைஜுக்கு இயல்பாகவே ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தை போக்கணும் அப்படின்னு ஒரு சில முயற்சிகள் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் வில்லன் நம்ம பாபி தியோல் வந்து இந்த இந்தியா நாட்டுக்கே ஒரு பெரிய பயத்தை கொடுக்கறதுக்கான ஒரு பயங்கரமான வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை நம்ம ஹீரோ எப்படி முறியடித்தார், கண்டிப்பா முறியடிச்சிருவார்ல அப்படின்றதான் அந்த படத்துடைய கதை. விஜய், அதாவது கடைசி படம் முடிஞ்ச பிறகு அவருக்கு ஒரு சோரியில் ஒன்று போடுறாங்க. அவர் சினிமா விட்டு போறாரு இல்லையா, அதனால அந்த குஷி படத்துல வந்து ஒரு பாட்டு கூடி ஒரு இதில் குதிப்பாரு. அதுல இருந்து அவருடைய சில எனர்ஜியான சாங்ஸ், அந்த அவருடைய மூமெண்ட்ஸ், அவருடைய நைட் கியூட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வீடியோ வந்து கட் பண்ணியிருக்காங்க அவருக்கு ட்ரிபியூட் பண்ற மாதிரி. அது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டோம். இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் விஜய் வந்து மாசா கிளாஸா பயங்கரமா பண்ணும் போல நமக்கு என்ன தோணிட்டு இருந்துச்சுன்னா, ஐயோ இந்த மாதிரி அவர் திரையில பார்க்க முடியாது, இந்த மாதிரி அவர் நடிகரை பார்க்க முடியாதுங்க வருத்தம் ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த வருத்தம் ஏன் ஏற்படுதுன்னா, அந்த அளவுக்கு ஒரு தீ மாதிரி நெருப்பு மாதிரி பறந்துருக்காரு அந்த படத்துல. ஆக்ஷனு, ஃபைட்டு, பாட்டு எல்லாத்துலேயுமே போட்டு பின்னி படம் எடுத்திருக்காரு. 2-3 சீன்ல ரொம்ப கண் கலங்கிச்சு. உண்மையிலே ஒரு இடத்துல எந்த இடம்னா, மமிதா பைஜு வந்து ஒரு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ட சொல்லுவாங்க, அவர் என் தளபதி, எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து அதை ஃபீல் பண்ணி அந்த எமோஷனலாக இங்கே கிடத்தும் போது ஒரு ரியாக்ஷன்ஸும் நடிப்பும் கொடுத்துருப்பாரு. உண்மையிலே அந்த இடம் எனக்கெல்லாம் கண் கலங்கிடுச்சு. இதை மாதிரி நல்ல நடிப்பு. பூஜா ஹெக்டே கேரக்டர் வந்து சும்மா ஒரு நார்மலாக ஒரு ஹீரோயின் மாதிரி இல்லாமல் அதில் ஒரு சின்ன விஷயத்தை வச்சுருக்காங்க. அதே பிரியா மணிக்கும் சொல்லலாம். இவங்களெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஹீரோயின் மாதிரி மமிதா பைஜி வந்து நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அருமையான நடிப்பு. பாபி தியோல் வில்லன் வினோத் அதே இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார், பயங்கரமான நடிப்பு அசுரங்க அவர் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பின்னி எடுத்திருந்தாப்புல. அவருடைய ஒரு இந்தியாவே அடக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவராக நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு போர்ஸான பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்ல, அதை பண்ணியிருந்தாப்புல. பிரகாஷ் ராஜை வச்சு லைட்டாக அங்கங்கே கமல் சாரை டச் பண்ணி கிண்டல் பண்ணியிருந்த மாதிரி சில டைலாக்லாம் பார்த்தோம். டைலாக் பொறுத்தவரை வினோத் எப்போதுமே மாசா எழுதுவார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அது அப்படியே கண்டினியூ ஆகி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம், அட்டகாசமான விஷுவல்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் சிஜி தான் கொஞ்சம் ஏமாற்றமாகவே இருந்தது. இசையமைப்பாளர் அனிருத் வந்து இந்த படத்தை வந்து ஒரு தோல் இல்லை 2 தோல்லையும் வச்சு தூக்கி நிப்பாட்டியிருக்காரு. குறிப்பாக அந்த இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி வரக்கூடிய ஒரு ஃபைட்டில் வந்து ராவண மவண்டான்னு வரக்கூடிய அந்த இடமா இருக்கட்டும், அங்கங்கே அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், தளபதி கட்சியோட பிஜிஎம் ஜாலியான விஷயத்தில் கூட யூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த அனிருத் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. எல்லா பாடல்களும் லிரிசிஸ்ட்டும் பயங்கரமாக வேலை செஞ்சுருக்காங்க. இசையமைப்பாளரோட சேர்ந்து லிரிசிஸ்ட் எல்லாருமே, நம்ம அறிவு முதற்கொண்டு நம்ம விவேக் எல்லாருமே பயங்கரமாக வேலை அண்ணன் கார்த்திக் நேதா எல்லாருமே நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. அதோட அவுட்புட் வந்து தெரிஞ்சது. படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 3 மணி நேர படம் அப்படிங்கிறது இன்றைய தமிழ் சினிமா ரசிகர்களால் தாங்க முடியாத ஒரு படம் தான். ஆனா விஜய் படம்னா நாங்க தாங்குவோம் அப்படின்றது இயல்பான ஒண்ணு, அது எல்லாரும் ஏத்துப்பாங்க. இருந்தாலும் கூட முதல் பாதி கொடுத்த எனர்ஜி 2ஆம் பாதியில கொஞ்சம் கம்மியானது நம்மளால உணர முடிஞ்சது. கொஞ்சம் அந்த விஜய் படங்கிறத தாண்டி வேற ஒரு ஏரியாவுக்குள்ள அந்த படம் போன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா கடைசியில் சொல்லப்பட்ட மெசேஜ் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது உளவியல் ரீதியா அரசியல்வாதிகளோ இல்ல அதிகார வர்க்கமோ நம்ம பலவீனப்படுத்தினா அது என்ன மாதிரியான பின்விளைவுகளை உருவாக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி
சொல்லியிருந்தாரு. அந்த பயத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு. அப்புறம் விஜயோட அரசியல் வருகைக்காக எடுக்கப்பட்ட அரசியல் வருகையை முன்னிட்டு எடுக்கப்பட்ட சில காட்சிகள்லாம் அங்கங்கே இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு ஜெயிச்சு சிஎம் ஆகிட்டாருங்கிறதுனால அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ரசிகர்கள். தேட்டரில் அது தெரிஞ்சுது. மற்றபடி ஒரு டீசெண்டான வாட்ச் படமாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைகளை கூட்டு போகக்கூடாது என்ன ஏசிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. படத்தில் அவ்வளோ வன்முறை காட்சிகள் இருக்குது, அதை நீங்கள் தவிர்த்திடலாம். மற்றபடி நிச்சயமாக ஜாலியாக ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த ஜனநாயகன் இருக்கிறது என்பதை சந்தோஷத்தோடு சொல்லிக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் விஸ் யூ விஜய் சார் இன் தேட்டர். நன்றி, வணக்கம்.